ஹலோ மக்களே, நான் மறுபடியும் சுஜிமா. இன்றைக்கி காலிஃப்ளவர் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே சேர்த்து அது பொரிஞ்சதும் 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அது வதங்கினதும் ஒரே ஒரு குட்டி தக்காளி அதையும் சேர்த்து நல்லா மசிய விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. சுஜிமா அண்ட் கண்மா சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறது கொஞ்சமாக சுடு தண்ணியை வேக வச்சுட்டு உப்பு சேர்த்து காலிஃப்ளவரை கட் பண்ணி அதில் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதில் பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். அப்படி தான் அலசணும் இந்த காலிஃப்ளவரை. அந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் உள்ளே இருக்கிற குட்டி குட்டி பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். சூடான தண்ணியில் க்ளீன் பண்ணுங்கள். இது போல் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சு இந்த மசாலா கூடவே சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசாலாவை கூட பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக வதங்கட்டும் காலிஃப்ளவர். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க. காலிஃப்ளவர் தனியாக வேக வச்சுலாம் சேர்க்காதீங்க. கொஞ்சமாக தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பூ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே போட்டு வச்சுருங்க. கட் பண்ணி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோ தண்ணியில் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணியில் சேர்த்துட்டு உப்பு காரம் இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பூவெல்லாம் நல்லா தண்ணியில் முழுகிற அளவுக்கு வச்சுட்டு லிட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். நடுவில் பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி எல்லாமே வறண்டு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர் பொரியல். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் வேறு வீடியோவில் வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுஜிமா அண்ட் கண்மா சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.